الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. கண்ணியத்துக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களையும் எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகிக் கொள்ளுமாறு தவிர்த்திருக்கின்றானோ அந்த அனைத்து விடயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஒரு புனிதமான மாதத்தை அடைந்து 11வது நோன்பை நோற்றவர்களாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கின்றோம். ரமலான் ஒவ்வொரு வருடமும் எங்களிடத்திலே வந்து எங்களை தாண்டி சென்று கொண்டே இருக்கின்றது. விசேஷமாக ரமலான் ஆத்மீக ரீதியாக லௌகீக ரீதியாக பலவிதமான மாற்றங்களை அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து கொண்டிருக்கிறது. விசேஷமாக இன்னும் ஒரு விடயத்தை நான் இந்த ரமலானை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரு உண்மையான யதார்த்தமான ஒரு படிப்பினையை, ஒரு செயல்பாட்டை அல்லாஹ் இந்த ரமலானிலே எங்களுக்கு விளங்க வைக்கிறான். முழு வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படையான ஒரு நிலைமையை ரமலான் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை, ரமல அப்படின்னு சொன்னா கரிக்கக்கூடியது, சுட்டெரிக்கக்கூடியது, அது கருகி போறது, குடே குடு அப்படின்ற அந்த மொழிபெயர்ப்புகளை செய்யலாம். அது அடையாளமே இல்லாம போறது. ரமலான் மிகவும் கரிக்கக்கூடியது, மிகவும் இல்லாமலாக்கக்கூடியது, மிகவும் அழிக்கக்கூடியது. சியாம் அஸ்ஸௌம் அப்படின்றா தடுக்கக்கூடியது, அது ஜுன்னா, அது ஒரு கேடைய மாதிரி ஒன்றை தடுத்து நிறுத்தக்கூடியது. இந்த மீனிங்கை தான் இந்த இடத்துல ரமலான் அதுக்குரிய மீனிங்கும் இந்த சௌமுக்குரிய மீனிங்கும் அங்க கொடுக்கப்படுது. இது ஒரு சயின்ஸ் ஒன்று இருக்குது, சயின்ஸ் ஆஃப் ரமலான். ஆச்சரியமான ஒரு விடயம். நாங்க பார்த்தோம்டா ஹதீஸுடைய கிதாபுகள்ல புகாரில ரிவாயத் ஒன்று வருது, மன்சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பிஹி. யாரு ரமலானுடைய மாதத்துல ஈமானோடையும் நன்மையை ஆதரவு வைத்தவராகவும் நோன்பு நோட்கின்றாரோ அவருடைய முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸன்பிஹி. ரமலானுடைய மாதத்துல யாரு இரவு நின்று தொழுகின்றாரோ அவருடைய முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். முதலாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இரண்டாவது கியாமுல் லைல் ரமலான்ல பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி
முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், குர்ஆனை நீங்க அதிகமாக ஓதிவாங்க, அது உங்களுக்கு உங்களோட பாவங்களை மன்னிக்க வைத்து சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு அது சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு நோன்பு திறக்க கொடுக்கிறீங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்க நோன்பு திறக்க கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய கெபாசிட்டி எங்கள்கிட்ட இல்லையே, அவ்வளோ வருமானம், அவ்வளோ செல்வம் இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு நீங்க ஈத்தம் பழத்தினுடைய ஒரு துண்டை, அதே மாதிரி ஒரு சொட்டு தண்ணீரை நோன்பு திறக்க கொடுப்பீங்க இருந்தா உங்களோட பிந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நஸை ஹாக்கிம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவாக இருக்கக்கூடிய ரிவாயத், நான் லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தா நான் என்ன செய்யணும், அதுல என்ன அமல நான் அதிகமா செய்யணும் அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று உங்களுக்கு தெரிய வந்தா நீங்க அந்த நேரத்துல அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றாய், மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றாய், என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இத சொல்லிக்கொண்டே இருங்க என்ற அந்த துஆவை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில ஏறுறாங்க. மேல வரும் பொழுது முதலாவதுல ஆமீன், இரண்டாவதுல ஆமீன், மூணாவதுல ஆமீன் என்று சொல்லி மேல வாராங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க மிம்பர்ல ஏறும் பொழுது ஆமீன் 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 என்று சொன்னீங்களே, அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டாங்க. நான் அதுல ஒரு விஷயத்தை சொல்றேன், நேரத்தை கவனிச்சு. அதுல ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மிம்பர் படியில ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து அவங்க 3 விதமான பதுவாக்களை செஞ்சாங்க. அதுல ஒன்று என்னண்டா, யாரு ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த மாதத்திலே பாவமன்னிப்பை பெறவில்லையோ அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான், இன்னும் ஒரு ரிவாயத்திலே அவன் நாசமடைந்து விட்டான் என்பதாக சொன்னாங்க. துவா செஞ்சாங்க. நான் ஆமீன் என்று சொன்னேன். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் ஒரு ரிவாயத்துல வருது, போன ரமலான்ல இருந்து இந்த ரமலான் வரையில அல்லாஹு தஆலா இடைப்பட்ட காலத்துல பெரும் பாவம் செய்யாத மனிதனை மன்னிக்கிறான், ரமலானை எதிர்பார்த்திருக்கிறான், ஆசையோடு அவனுக்கு மன்னிப்பு இருக்கிறது, அவன் பெரும் பாவம் செய்யவில்லை என்றால் இந்த விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த மாதத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல் குஃப்ரான், பாவ மன்னிப்புக்குரிய மாதம். இந்த வார்த்தையையும் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானுடைய மாதத்துல உங்களோட லேபர்ஸ் மாதிரி இருக்கிறாங்களே, உங்களுக்கு கீழான வேலை செய்யக்கூடியவங்களோட வேலை பளுவை நீங்கள் குறைத்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். என்னமோ ரிவாயத்துல வருது, சதகாக்கள் தான தர்மங்கள் அதிகமாக கொடுக்கிறதால இந்த மாதத்துல பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் ஒரு ரிவாயத்துல வருகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மாதத்தை அடைந்தால் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. இரண்டாவது சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். மூணாவது சொன்னாங்க, சொர்க்கத்தை கேளுங்க. நாலாவது சொன்னாங்க, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். இந்த நாளையும் அதிகமாக சொல்ல சொன்னாங்க. அதுல ஒன்று இரண்டாவது சொல்லப்பட்டது அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவங்களை மன்னிக்குமாறு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஸ்டார்ட் இந்த ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில பாருங்க, இஅ்திகாஃப் விசேஷமாக
இஅ்திகாஃபுடைய அமலை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது கடைசி அந்த 10 நாள்ல இஅ்திகாஃப் இருங்க, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக சொல்லி காட்டினாங்க. அதே மாதிரி ரமலான்ல நரகத்துடைய விடுதலை கொடுக்கப்படும் ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில், அதே மாதிரி பெருநாளுடைய தினம் பிறை தென்படக்கூடிய நேரத்தில் முதலாவது நாளில் இருந்து கடைசி அந்த 29, 30 அந்த புற தென்படும் வரையில அந்த செய்யப்பட்ட அந்த நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டவர்களுடைய அளவுக்கு நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, முழுமையாக பாவங்களை மன்னிக்குமாறும் பாவங்கள் மன்னிக்கப்படுறது விசேஷமாக போக்கஸ் பண்ணி காட்டப்பட்ட ஒரு அமலாக இந்த ரமலான் ஒவ்வொரு வருஷமும் வரும் பொழுது இது போக்கஸ் பண்ணப்படுது. உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடிப்படை இதனுடைய அந்த காரணம் என்ன? ஏன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குது? கனியமான அன்பார்ந்த சகோதரர், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக சூரத்து ஷூரால 30வது ஆயத்துல சொல்லி காட்டுறான், வமா அஸாபகும் மின் முஸீபா ஃபபிமா கஸபத் ஐதீகும் வயஃபு அன் கஸீர். பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் சப்ஜெக்ட். உலகத்துல வாழ்ற நேரத்துல என்னென்ன பிரச்சனைகளை நாங்க முன்னோக்குறோமோ, என்னென்ன கஷ்டங்களை நாங்க முன்னோக்குறோமோ, மன ரீதியாக, உடல் ரீதியாக, சொத்து ரீதியாக, பொருள் ரீதியாக, குடும்ப ரீதியாக, எங்களோட மனைவியால, பெற்றோர்களால, குழந்தைகளால, வியாபாரங்களால, எங்களோட உடல் ரீதியாக மனதுக்கு கவலை வருது, மனசுக்கு சஞ்சலம் ஏற்படுது, மனதுக்கு வேதனை ஏற்படுது. என்னடா இந்த வாழ்க்கை, இப்படியான ஒரு நிலைமை என்ன? உள்ளத்துல நிம்மதி இல்ல, உள்ளத்துல சந்தோஷம் இல்ல, தூக்கம் வருதில்ல, நிம்மதியாக தூங்க முடியாம இருக்குது. இது எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை நீங்க உங்களோட கரங்களாலே செஞ்சு கொண்டதுதான். அல்லாஹ் நாங்க செய்யற எல்லா தவறுகளுக்கும், எல்லா பாவங்களுக்கும் எங்களை தண்டிக்கிறது இல்ல, அதிகமாக மன்னிச்சுடுறான். இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸான அந்த சில விடயங்களை அல்லாஹ் வைத்து சோதனையை உண்டாக்குறான். இன்னொரு ஆயத்துல சூரத்துல் ஃபாத்திர்ல வரக்கூடிய அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக பிடிக்க ஆரம்பித்தான் என்றா யாருமே இந்த பூமியில் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் அந்த அளவுக்கு சோதனையை கொடுப்பான். இன்னொரு ஆயத்துல யாரு வமையமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, ஒரு நலவ அனுப்பிரமாணமான ஒரு மனிதன் நலவு செய்திருக்கிறான், அதற்குரிய என்ன வெகுமதி உலகத்துல கண்டுகொள்வான். வமையமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, யாரு ஒரு தீயத கெட்டத பாவத்தை உலகத்துல செய்றானோ அவனும் அதற்குரிய பிரதிபலனை கண்டே தீருவான். குர்ஆன் ஆயத் கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதான் ஷுஅபுல் ஈமான் இமாம் பைஹகி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ரிவாயத்தை, ஒரு மனிதனுடைய கால்ல அல்லது உடம்புல ஒரு கம்பு பட்டு காயம் உண்டாகுது. நாங்க யோசிக்கிறது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காயம் உண்டாகுது, கால்ல பொக்கலம் வருது, ஒரு நரம்பு வெடிக்குது, ரத்தம் போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் இது ஏற்பட்டிருக்கிறது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இப்னு மாஜால வரக்கூடிய ரிவாயத், ஒரு மனிதன் அவன் பாவம் செய்கின்றான், அதன் காரணமாக அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ரிஸ்க், அவனுடைய தேவைகளை அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறான். நல்ல ஒரு வாழ்க்கை இவனுக்கு அமையணும், வாலிபர்கள் நல்ல முறையில இவருடைய எதிர்காலம் அமையணும், இப்படின்ற மாதிரியான முடிவுகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவன் அந்த ரிஸ்கை விட்டு தூரமாகின்றான், அந்த நலவை விட்டு தூரமாகின்றான். அதுல அவனுக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு நிலைமை உண்டாகுது என்ற விடயத்தை சொன்னாங்க. அதனாலதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்யறது அவனுக்கு இருக்கிற பரக்கத் இருக்குது, அது இல்லாம பேய்த்திடும். அங்க இங்க அலைஞ்சி அதை தேடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் அவனுக்கு சோதனையா கொடுக்கிறான். திருப்பி வா அடியானே, நீ எங்கேயுமே போய் தேடிக்கொண்டிருக்காதே, உன்னோட பிசினஸ்ல தேடாதே, உன்னோட படிப்புல தேடாதே, உன்னோட சொத்துக்கள்ல தேடாதே, திரும்பி இஸ்திக்ஃபார செய், தௌபாவ செய். அவன் பாவ மன்னிப்பை தேடி அவனுடைய வாழ்க்கையை
சீராக அமைச்சு கொள்றதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் அந்த சோதனையை கொடுக்கிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு விதத்திலையும் பாவங்கள், பெரும் பாவங்கள், அதே மாதிரி சிறிய பாவங்கள், அதே மாதிரி அல்லாஹ்வோட இருக்கக்கூடிய தொடர்புல ஏற்படக்கூடிய தவறுகள், மக்களோடு ஏற்படக்கூடிய தவறுகள் என்று விதவிதமான நிலைமைகளை இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் எழுதுகின்றார்கள். விசேஷமாக நாங்கள் அதிகமான பேர் தடுக்கப்பட்ட பாவத்தை செய்யறது பெரும் குற்றம் என்று விளங்கி இருக்கிறோம். ஆனா ஃபர்லாக்கப்பட்டவைகளை விட்டதும் பாவம் தான். பரலான தொழுகையை விட்டது பாவம், நோன்பை விட்டது பாவம், ஹஜ்ஜுடைய கடமை ஏற்பட்டு அதை விட்டது பாவம், ஜகாத் கடமை அதை விட்டது பாவம். எங்களுக்கு அமல் இபாதத்துக்களாக அல்லாஹ் கட்டளையிட்ட வைகளை விட்டதும் பாவம் தான் ஒரு வகையாக. இன்னொன்று தடுக்கப்பட்டவைகளையும் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம், அதுவும் பாவம் தான். இது அனைத்துமே பாவங்களோட சம்பந்தப்பட்ட விடயங்கள். சின்ன சின்ன விடயங்களை கூட சாதாரணமாக நாங்க நினைத்திடக்கூடாது. இன்றைக்கு கரண்ட்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை முழு சமூகத்திலையும் வாலிபர்கள், பெரியவங்க, சின்னவங்க, வீட்டில் இருக்கிற பெண்கள், வாலிப பெண்கள், இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, உலர் ரீதியாக பாதிக்கப்பட்டு, உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு, நிம்மதி இல்லாம சைக்காட்ரிக், சைக்கோமெட்ரிக், அங்கள கவுன்சிலர், இங்கள சைக்காலஜிஸ்ட், இங்கள சைக்கோ தெரபிஸ்டல், இன்னைக்கு தேடி தேடி அவங்களுக்கு பின்னால போய் உட்கார்ந்து கொண்டு நிம்மதி இல்லாம இருக்குது, சந்தோஷம் இல்லாம இருக்குது. இதர சனசுமாக் ஹெமதாம மெஹமதமாய் கைதன்ன மகை ஜீவித்தே மெஹம அங்க பேத்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு அங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அங்கிருந்து கவுன்சிலிங் செஷன் முடிஞ்சிருச்சு. மாசியா கதவெலா திவராய் தாம சனசுமாக் நேனே கீதனை காவட்ட கியாத தாம சனசுமாக் நேனே திவின சாகண்ட ஹிதனவனே மகே ஜீவித்தே மட்ட ஜீவத்தல வெடக் நேனே மேக இவராய் மேக இந்த எத்தனை பேருடைய வாய்கள் இருந்து விசேஷமாக வாலிபர்கள் மிக கவலையோட, மிக கஷ்டத்தோட, உளவேதனையோட, நிம்மதி இல்லாம நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில ஏற்படுற எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்கள்லையும் நாங்க தொழுகை விடுபடுது, குர்ஆன் திலாவத் விடுபடுது, வீட்டுக்குள்ளால சந்தோஷம் இல்ல. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, காசு இல்லாதனாலே அல்ல, படிப்பில்லாதனாலே அல்ல, சொத்து செல்வம் இல்லாதனாலே அல்ல, அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இல்லாதனால. ஒவ்வொரு விடயத்திலையும் அன்றாடம் நாங்க எங்களை பரிசீலிச்சு பார்க்கணும், நான் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு ரமலான அல்லாஹ் தந்து அடியானே இதிலிருந்து வெளியில வா, இந்த பாவத்திலிருந்து வெளியில வா எங்களுக்கு சொல்லப்படுது. ஏன் தெரியுமா? உலமாக்கள் எழுதுறாங்க 3 வகையான தண்டனைகள் கொடுக்கப்படும். 3 வகையான தண்டனை. அதுதான் ஒரு யதார்த்தமான நிலைமை. ஒன்று, நாங்க செய்யற தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் எங்களுக்கு உடனடியாக அதற்குரிய தண்டனை வந்து சேரும், அதற்குரிய அந்த நிலைமை ஏற்படும். 2வது, நாங்க தான் பாவம் செய்வோம், அதனுடைய விளைவு பிள்ளைகள்ல உண்டாகும், அதனுடைய விளைவு மனைவியில உண்டாகும், அதனுடைய விளைவு குடும்பத்துல உண்டாகும். 3வது, உலமாக்கள் எழுதுறாங்க, எங்கட பாவத்தின் காரணமாக நாங்க பாவத்திலே இருப்போம், தௌபா இல்லாம உயிர் பிரியும் அந்த மனிதனுடைய. அவ்வளவு பயங்கரமான அந்த நிலைமைதான் இந்த 3 அந்த நிலைமைகள். அதுல கண்ணியமான அன்பார்ந்த சோர்ல ஒன்று, எங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, எங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம் துன்பம் இருக்குது, அது எங்களுக்கு விளங்கும். நான் செஞ்ச தவறு, நான் செஞ்ச பாவம், இதனாலதான் என் வியாபாரத்துல பரக்கத்தில்ல, என் குடும்ப வாழ்க்கையில பரக்கத்தில்ல, எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு விளங்குது அது. ஆனா புள்ள சொல்றத கேட்கிறான் இல்ல, புள்ள ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி, புள்ள தவறான வழிகள்ல போயிட்டு, புள்ள விதவிதமான பாவங்கள்ல, மனைவி சொல்றத கேட்கிறா இல்ல. இந்த நேரத்துல நாங்க பயப்படணும், ஏந்த பாவமோ. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் ஒரு சம்பவத்தை பதிஞ்சிருக்கிறாங்க, நீண்ட சம்பவத்தை. இனியமான அன்பார்ந்த சோர்லே உள்ளத்துக்கு பயங்கரமான அந்த நிலைமையை உண்டாக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது. அவங்க பதிவு செய்யறாங்க, ஒரு மனிதர் வாராரு, அவருடைய கண் பார்வை இல்ல. அந்த நேரத்துல அங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து கேக்குறாங்க, நீங்க யார் வாப்பா, உங்களோட பேர் என்ன? அவங்க சொல்றாங்க, என்னுடைய பெயர் இது. உங்களோட வாப்பட பெயர் என்ன? இது. வாப்பட பெயர் என்ன? இது. அதுக்கு பின்னால சொல்றாங்க, உங்களோட கண் பார்வை போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களோட வாப்ப செஞ்ச பாவம் அல்லாஹ் உங்களோட கண் பார்வை எடுத்துட்டான். பின்னால் அவங்க சொல்லுவாங்க, ஜஹப பஸரி, என்ன பாவம், என்ன கண் பார்வை போயிட்டிருச்சு, என்ன கண் பார்வை போயிட்டிருச்சு. ஏன் தெரியுமா? என்னுடைய வாப்ப செய்த பாவம் என்ன கண் பார்வை போயிட்டிருச்சு. அல்லாஹு தஆலா
படிப்பினைக்காக சில நிலைமைகளை உருவாக்குவான். எல்லாருமே அப்நார்மலாக இருக்கிறாங்க, நோயுள்ள பிள்ளைகளாக இருக்கிறாங்க. எனவே அந்த குடும்பத்தினர் பாவம் செஞ்சது அதனுடைய அர்த்தம் அல்ல. ஆனா சில நேரங்கள்ல நாங்க பயப்படணும், ஏண்ட பாவத்தினாலேயோ தெரியாது, நான் செய்த தவறின் காரணமாகவோ தெரியாது, ரமலான்கள் கழிஞ்சிச்சு, ஆனா ஏண்ட தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டில்லை, ஏண்ட இஸ்திக்பார் ஏற்றுக்கொள்ளப்பட்டில்லையோ, அல்லது நான் ஒழுங்கான முறையில பாவமன்னிப்பு தேடலையோ என்ற அந்த பயம் உள்ளத்துல உண்டாக வேண்டும். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படியான அந்த பாவங்களை மன்னிக்க பெறக்கூடிய அந்த மாதம் தான் இந்த மாதம். விசேஷமாக எங்கட எல்லா பாவங்களையும் அல்லாஹ்வுக்கு முன்னால நாங்க சொல்லி சொல்லி அதை மன்னிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய நிலைமை அப்படின்றா உலமாக்கள் எழுதுறாங்க. ஹதீஸ் ஒன்றை கொண்டு வந்து சொல்றாங்க, நீங்க இபாதத்துல மலையளவு போக தேவையில்ல, இத்தகில் மஹாரிம தகுன் ஆபதன் நாஸ், ஹராமான விஷயங்களை விட்டு, தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு உங்களை நீங்க தடுத்துக்கோங்க. வாலிபர்களே, பெரியவர்களே, ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களை ஹராத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க, தவறுக்கு போகாம பாதுகாத்துக்கோங்க, அல்லாஹ் தடுத்தவைகளிலிருந்து பாதுகாத்துக்கோங்க. தவறான தொடர்புகள், ஹராமான தொடர்புகள், ஹராமான வியாபாரங்கள் இஸ்லாத்துல, தீன்ல, ஷரியத்துல தடுக்கப்பட்டவைகள். நீங்க இபாதத் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் உயர்ந்த ஆபித், பாவத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, யாராவது இபாதத் செய்யக்கூடியவங்களை தாண்டி முன்னுக்கு போகணும்னு விரும்புறீங்களா, எங்களை முன்சப்ல நிக்கிட்டு தொழுகிறாங்க, குர்ஆன் திலாவத் செய்யறாங்க, திக்ர் செய்யறாங்க, அதுக்காக ஈடுபடுறாங்க, தான தர்மம் செய்யறாங்க, பெரிய நன்மைகள், அவங்க எல்லாரையும் விட நீங்க முன்னுக்கு போகணும் என்று விரும்புறீங்களா, நீங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க பல்யகுஃப அனில் துனூப், உங்களோட பாவங்களை விட்டு உங்களை தடுத்துக்கோங்க. பார்த்து போவானும், இது பாவம், இது பாவம், இது பாவம், வானம், நான் போக மாட்டேன். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு தூரத்துக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க. அதனாலதான் சொல்றாங்க, இமாம் ஜபக்ஷரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து, வானமே இந்த பாவம் நான் செய்ய மாட்டேனே, இந்த பாவத்தால விலை உண்டாகுமே அப்படின்னு சொல்லி அந்த பாவத்துட்டு வெளியில வாரான். ஒரு ஹராமான பார்வையை பார்க்கறதுக்குரிய நிலைமை, வானமே என்று கண்ணை கீழே போடுறான். ஒரு ஹராமான செயலுக்கு போறான், வானமே. ஒரு ஹராமான ஒரு வியாபாரம், வானமே. ஒரு ஹராமான சொல், வானமே. அல்லாஹ்வால தடுக்கப்பட்டதே. அவனை பொறுமையாக அந்த இடத்துல அமைச்சு கொள்றது ஜின்கள், மனிதர்கள் எல்லாரும் செய்யக்கூடிய இபாதத்தை விட மிகப்பெரிய விஷயம் அப்படின்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு விடயத்தை சொல்றாங்க. ஏன் பாவம்ன்றது வாழ்க்கையில கால சுத்தி வரும், விடமாட்டாது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க செய்யக்கூடிய இபாதத்துக்களால சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும். நான் சொன்னது மாதிரி ரமலான்ல நிறைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான்னு சொல்றானே, சின்ன பாவங்கள் எல்லாம் அதை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அடுத்தது அடியார்களோடு நடக்கக்கூடிய பாவங்கள், தவறுகள் எல்லாரையும் மதிச்சு கண்ணியமாக நடக்கிறது, பெருமை இல்லாம நடக்கிறது, பணிவாக நடக்கிறது, நல்ல பண்புகளோட இந்த ரமலானை நாங்க ஹயாத்தாக்குறது. யாராவது சண்டைக்கு வந்தா, யாராவது பேசுறதுக்கு வந்தா எங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்குது, ஆனா இல்ல நான் நோம்பாளி, இன்னி சாயிமுன் என்னை விட்டுடுங்களே, பொறுமையான முறையில நாங்க எங்களை கட்டுப்படுத்திக் கொள்றது. கண்ணியமான அன்பார்ந்த சோழர்களே, மக்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தொடர்புல சீராக அமைச்சு கொள்றது, சிரிச்ச முகத்தோட சந்திக்கிறது, உள்ளத்துல குரோதம் இல்ல, உள்ளத்துல வேற்றுமை இல்ல, உள்ளத்துல பிரச்சனை இல்ல, எல்லாரோடையும் இரக்கமான தன்மை மார்க்கம் விசேஷமாக எங்களுக்கு சொல்றது. இதுல மிச்சம் நாங்க கவனம் செலுத்துறது. பொருட்கள், சொத்துக்கள் அபகரிச்சிருக்கிறோம், உரிமை இல்லாம எடுத்திருக்கிறோம், அவைகளை நாங்க திருப்பி கொடுத்துடுறது. அதே மாதிரி அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைவேற்றுறது. அடுத்தது நாங்க செய்யக்கூடிய பெரும் பாவங்கள், வட்டியோட சம்பந்தப்பட்டிருக்கிறது, பெற்றோரை மதிக்காம இருக்கிறது, நாங்க விபச்சாரம் போன்ற அந்த செயற்பாடுகளில் ஈடுபடுறது, மதுபானம், ட்ரக்ஸ், போதை பொருள்களோட சம்பந்தப்பட்டிருக்கிறது, மார்க்கத்தை துச்சமாக மதிக்கிறது. இதெல்லாமே பெரும் பாவங்கள். அந்த பாவங்கள் இருக்கும் காலம் எல்லாம் மிக கவலையோட சொல்றேன், சில பரம்பரைகள் அந்த பாவத்தை செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. வாப்ப செய்யறாரு, மௌத்தா போறாரு, மகன் பின்னால அந்த பாவத்தை கண்டினியூ பண்றாரு.
மகனுக்கு பின்னால அந்த ஃபேமிலியில அடுத்த வரக்கூடிய அந்த பாவத்தை கண்டினியூ பண்றாரு. வந்து கம்ப்ளைண்ட், நிம்மதி இல்ல, வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, நாங்க பரம்பரையா வாழ்க்கை இப்படித்தான் கழியுது, நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக போயிட்டு கொண்டு இருக்குது. அதோட துவாஷயங்களே, இதுக்கு என்ன செய்யறது தெரியாது, ஏதாவது ஜின் பிரச்சனையோ தெரியாது, ஏதாவது எங்களுக்கு கண்ணூரோ தெரியாது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணூர் கிடையாது, அது ஜின் பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு தெரியாமலேயே நாங்க செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்கள் அங்க எங்களை விரட்டி வந்து கொண்டே இருக்குது. அதுக்கு சரியான தௌபா அமையல்ல. இன்னும் அல்லாஹ்விடத்துல அழக்கூடிய அந்த நிலைமை உண்டாகிருச்சுண்டா எந்த கஷ்டமும் இருக்காது, எந்த சிரமமும் இருக்காது. அழுது ரப்பிடத்துல நாங்க பாவ மன்னிப்பை தேடுறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. இவ்வளவு பெரிய ஒரு மெசேஜ் அல்லாஹ் தாரான் எங்களுக்கு. அடியானே, போன பாவத்திலிருந்து மீண்டு வா, பாவ மன்னிப்பு தேடு, மழை இல்லைன்னு அழாதே, தண்ணி இல்லைன்னு அழாதே, கரண்ட வெற்றான் என்று அழாதே, யாரையும் தூற்றாதே, யாருக்கும் ஏசாதே. நீ இஸ்திக்பார்ல ஈடுபடு, பாவ மன்னிப்புல ஈடுபடு. அல்லாஹ்விடத்துல அழுது கண்ணீர் வடிச்சு, யா அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சுட்டேன், தெரிஞ்சு செஞ்சுட்டேன், இதுல இருந்து என்ன வெளியில கொண்டு வாயா அல்லாஹ், இந்த ரமலான்ல நான் சுத்தமாகிறேன் யா அல்லாஹ், எனக்கு தெரியாம எத்தனையோ நடந்திருக்கும் யா அல்லாஹ், அதை எனக்கு தெரியவே யா அல்லாஹ், அதுக்கு பின்னால நான் அதுக்கு சரியான தௌபாவை செய்றேன் யா அல்லாஹ். அணுவா கேட்டு அல்லாஹ்விடத்துல அழுகிறது. அந்த தௌபா குர்ஆன் சொல்லுது, மழைய அல்லாஹ் பொழிய வைப்பான். தன்னில்லண்டு யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, நீங்களாகவே அல்லாஹ்விடத்துல அழுங்க. உங்களோட பாவத்தை நினைச்சு, சமூகத்துடைய பாவத்தை நினைச்சு, நாட்டு மக்களுடைய பாவத்தை நினைச்சு, உலக மக்களுடைய பாவத்தை நினைச்சு அழுங்க. அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அல்லாஹ் மழைய தருவான். அது மட்டுமல்ல, பொருளுக்கு கஷ்டமா, வறுமை, இன்றைக்கு சாமானுடைய விலைகள் ஏற்றப்பட்டிருக்குது, நிறைய அதுல எக்ஸ்பென்சிவா இருக்குது, கஷ்டமா இருக்குது, சிரமமா இருக்குது. எங்க சம்பளங்களை கூட்டிட்டாங்களே, இல்லன்னா எங்களுக்கு வாழ்க்கை சம்பளம் கூட்டினதுனால வாழ்க்கை நிம்மதியா அமையுமா? காசு கையில வந்ததுனால வாழ்க்கை நிம்மதியா அமையுமா? அமைஞ்சு இருக்குதா? கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நாளும் அல்லாஹ் அதுல வச்சது கிடையாது. ஒரு யதார்த்தத்தை சொல்றேன், வாலிபர்களும் இதை நல்லா விளங்கிக்கோங்க, இன்டெலக்சுவல் நல்லா விளங்கிக்கோங்க. இஸ்திக்ஃபார், தௌபா, அல்லாஹ் லேச தருவான். அவன் தான் ரஸாக். நாங்க யாரும் அல்ல, நானும் நீங்களும் அல்ல, எங்கட யாருமே கிடையாது. அல்லாஹ் அவன் தான் ரஸாக், அவன் தான் ரிஸ்க தரக்கூடியவன், அவன் தான் எங்கட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். அல்லாஹ் சொல்றான், இஸ்திக்பார செய்யுங்க, உங்களோட தேவைகளை நான் நிறைவேற்றி தாரேன். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரரே, எங்கட தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தாரதாக சொல்றான். பிள்ளை இல்லையா, பிள்ளை இல்லையா? எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறாங்க. எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனை கன்சல்டன்ட், எத்தனை பேர், எத்தனை டாக்டர்ஸ்மார், எத்தனை ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் புள்ள இல்லையே, இன்னும் புள்ள இல்லையே. டெஸ்ட் பேபிக்கு போவோமா, இல்லாட்டி வேறொரு சிஸ்டத்துக்கு போவோமா? தேவல்ல. அல்லாஹ் சொல்றான், இஸ்திக்ஃபார செய்யுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உட்காருங்க, தஹஜ்ஜுல உட்காருங்க, அல்லாஹ்விடத்துல அழுங்க. யா அல்லாஹ், ஆசையாயிக்குது குழந்தைக்கு, குழந்தையுடைய தேவை இருக்குது, எல்லாத்தையும் குழந்தை இருக்குது, எங்களுக்கு மட்டும் குழந்தை இல்லையா அல்லாஹ், நீ தா யா அல்லாஹ், நீ தா. நாங்க யார்ட்டையும் போக மாட்டோம், எங்கட பாவம் அதனால நீ தடுக்கிறாய்டா, நாங்க உனக்கு இஸ்திக்ஃபார செய்றோம், தௌபாவை செய்றோம். சதக்கா கொடுங்க, சதக்கா. யா அல்லாஹ், என்ன பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ், என்ன பாவத்தை மன்னிச்சிடு, நான் உனக்காக சதக்கா கொடுக்கிறேன். யா அல்லாஹ், என்னால் இந்த பாவம் நடந்துருச்சு, யா அல்லாஹ், அதுக்காக நான் சதக்கா கொடுக்கிறேன், என்ன பாவத்தை மன்னிச்சிடு யா அல்லாஹ். பாவத்தை மன்னிக்க சொல்லி சதக்கா கொடுங்க, சதக்கா கொடுங்க. அது பவர்ஃபுல்லான ஒரு இபாதத். இந்த ரமலான்ல எவ்வளவு பெரிய பாக்கியம். அதிகமாக சதக்காக்களை, பாவங்களை நினைச்சு மன்னிக்க சொல்லி அல்லாஹ்விடத்துல அந்த சதக்காவை கொடுக்கிறது. எத்தனையோ பேர் அந்த நோம்பு துறக்கிற நேரத்துல, சஹருடைய நேரத்துல, அந்த சாப்பாட்டுக்குரிய நிலைமை கஷ்டத்தில் இருக்கிற தேடி தேடி கொடுக்கிறது, பாவங்கள் மன்னிக்கப்படும். விசேஷமாக அல்லாஹ் தந்த அந்த பாக்கியத்தையும் பரக்கத்தையும் பாருங்க. ரமலானுடைய காலத்துல அந்த சஹருடைய சாப்பாட்டுடைய பரக்கத் அல்லாஹ் ஆச்சரியமாக வச்சிருக்கிறான். இன்றைக்கு அந்நிய மனிதர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு, கட்டியமே மேதோ சுலத் நோம்பி அல்லனவனே,
වතුර බොන්නේ නැතුව කන්නේ නැතුව කොහොමද අප්පා ඉන්නේ? මට නම් පැයකටත් වැඩිය ඉන්න බෑනේ. වතුර තිබාගෙන බලන්නකො බෝතල් ටිකත් එක්ක තමයි මම ඉන්නේ. ඔය කට්ටිය කොහොමද ඉන්නේ? අමුතුයිනේ. අපිට හිතන්නත් බෑනේ. මේ තරුණ කට්ටිය බලන්නකො. තරුණ ගෑන ඔක්කොමලා වතුර බොන්නෙත් නැහැ, කන්නෙත් නැහැ. මේ දවාලේ මෙච්චර අවුවේ කොහොමද? அவன் கேட்கிறான், அவனுக்கு தெரியாது எங்கட சஹருடைய அந்த சாப்பாட்டுடைய பரக்கத். சுப்ஹானல்லாஹ். சஹர்ல நாங்க தின்ற அந்த கொஞ்சம் சாப்பாடு இரவு சாப்பாட்டை போல சஹர் சாப்பாட்டை அமைச்சுக்கோங்க. பால் சாப்பாட்டை போல அல்ல, இரவு சாப்பாட்டை போல பேரிச்சம்பழங்களோட மிக பவர்ஃபுல்லான அந்த சஹர் காலையிலிருந்து மாலை வரையில எங்கட உடம்புல அந்த ஆரோக்கியமான நிலைமை வைக்கும். அந்த சஹருடைய சாப்பாட்டுடைய அற்புதமான நிலைமை தேடி தேடி வீடுகளுக்கு அந்த சதக்கா கொடுக்கிறது எங்கட பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு அது காரணமாக அமையும். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதிரி எங்கட அடிக்கடி நாங்க இஸ்திக்ஃபார்லயும் தௌபாலையும் எங்கட நேரத்தை காலத்தை இந்த ரமலான்ல நாங்க அமைச்சு கொள்வோமாக இருந்த நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நாளும் அநியாயம் செய்யறவன் அல்ல. அவன் எங்களுக்கு தண்டனை தாரவன் அல்ல. அல்லாஹ் இரக்கம் உள்ள ரப்பு. அல்லாஹ் தாயை விட 99 மடங்கு இரக்கம் உள்ள ரப்பு. ஞாபகப்படுத்துறான், ஒவ்வொரு ஜும்மால ஞாபகப்படுத்துறான், ஒவ்வொரு பயான்ல ஞாபகப்படுத்துறான், ஒவ்வொரு தராவி பயான், லோஹர் பயான். அடியானே, பஜார்ல இருக்கிறவங்களே, தொழில் செய்யக்கூடியவங்களே, இன்டலெக்சுவலே, எஜுகேட்டடே, அன்எஜுகேட்டட் எல்லாருக்குமே அல்லாஹ் பாவ மன்னிப்பை தேட சொல்றான். இந்த ரமலான்ல நீங்க செய்யுங்க. உங்களுக்கு விருப்பமான முறையில சந்தோஷமான முறையில குடும்ப வாழ்க்கை அமைச்சு தாரோம். உங்களோட தொழில பறக்கத்தை தாரோம். எல்லாத்திலும் செழிப்பு உண்டாகும். இணையமான சந்தோஷர்களே, அன்பானவர்களே, யார்ட்டையும் நாங்க ஓடுற ஆட்கள் இல்ல. நாங்க யார்கிட்டயுமே ஓடுற ஆட்கள் இல்ல. படைச்ச ரப்படல முன்னால நாங்க அழுகிற ஆட்கள். தஹஜ்ஜத்துல எலும்பி அழுவோம், சஹர்ல எலும்பி அழுவோம், சஹருடைய நேரத்துல துஆ செய்வோம். இஸ்திக்ஃபார் சின்ன புள்ளகளை வச்சுக்கொண்டு நாங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுவோம். அல்லாஹ் கேட்கிறான், ஹல் மின் முஸ்தக்ஃபிர், ஹல் மின் முஸ்தக்ஃபிர், ஹல் மின் முஸ்தக்ஃபிர். என்னட்ட பாவ மன்னிப்பு தேடுறவங்க இருக்கிறாங்களா? பாவ மன்னிப்பு தேடுறவங்க இருக்கிறாங்களா? ஹல் மின் சாயில், ஹல் மின் சாயில். என்னட்ட கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா? நான் தாரத்துக்கு தயார். எவன்ட்ட கையேந்த போகாதீங்க, எவன்ட்ட கையேந்த அல்லாஹ்விடத்துல கையேந்துவோம். சஹருடைய நேரத்துல, மாலை நேரத்துல, நோன்பு திறக்கிற நேரத்துல, இரவு நேரத்துல, யா அல்லாஹ் நீ தாயா அல்லா, நீ தாயா அல்லா. இந்த பிடிவாதத்தோட ரப்புட முன்னால நாங்க எங்களை அடிபணிய வைப்போம். நிச்சயமாக அல்லாஹ் சுபீட்சமான நிலைமை உண்டாக்கி தருவான். அல்லாஹு தஆலா நம்ம அனைவரையும் கபூல் செய்து கொள்வானா. அல்ல நிலைமைகளை சீராக்கி தந்தருள்வாயா. எல்லா விதமான பாவங்களை மன்னித்தருள்வாயா. புனிதமான ரமலான தந்திருக்கிறாயா அல்லா. உயர்ந்த கண்ணியமான மாதத்தை தந்திருக்கிறாயா அல்லா. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்குரிய மாதமாக இதை ஆக்கி தந்திருக்கிறாயா அல்லா. எங்களுக்கு பாவங்களுடைய விளைவை விளங்க வையா அல்லா. பாவத்தை விட்டு தூரமாக கூடிய தௌஃபீக் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்திரியா அல்லாஹ். இரவேல பகலேல ராசியமா பரஹசியமா தெரிஞ்சு தெரியாம செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. முழு உலக முஸ்லீம்களோட பாவங்களை மன்னித்தருள்வாயா. உலக முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்றாங்களோ அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. முழு உலகத்தில் முஸ்லீம்களை யா அல்லாஹ் செழிப்பாக வாழ வைப்பாயாக, பிரச்சனை இல்லாம வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் அந்த கஸால பலஸ்தீன்ல யா அல்லாஹ் முஸ்லீம் சகோதரர்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டத்தோட அவங்களோட வாழ்க்கை அன்றாட தேவை கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். யா அல்லாஹ் ஆயிரக்கணக்கான சாமான்கள், ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் தடுக்கப்பட்டிருக்கிறயா அல்லாஹ். இந்த ரமலான்ல யா அல்லாஹ் அவர்களுக்குரிய ரிலீஸ கொடுத்துறியா அல்லாஹ், வெற்றியை கொடுத்துறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நீ அறிந்தவன் யா அல்லாஹ், எங்களை விட தெரிந்தவன் யா அல்லாஹ். நாங்க அவங்களுக்கு துஆ செய்யணும் இல்ல யா அல்லாஹ். எங்களை விட ஈமான்ல உயர்த்த கட்டத்தில் இருக்கிறாங்க யா அல்லாஹ். அது கியாமத்துடன் சம்பந்தப்பட்ட இடம் யா அல்லாஹ். அந்த இடத்தை நீ பாதுகாப்பா யா அல்லாஹ். அங்குள்ள முஸ்லீம்கள் யா அல்லாஹ், சிறியவர்கள், சிறிய கைக்குழந்தைகள் யா அல்லாஹ், பெரியவர்கள் யா அல்லாஹ், வாலிப பெண்கள் யா அல்லாஹ், பார்க்கறதுக்கு மனம் வராத நிலைமையில பயங்கரமான சூழ்நிலை அல்லாஹ். நீ ஏதோ நிலவை வைத்திருப்பாய் அல்லாஹ், எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். ஆனா யா அல்லாஹ் மன திருப்திக்காவது யா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையுடைய நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையில செழிப்பக்கூடிய அல்லாஹ், அவருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். சாப்பிடுறது கஷ்டப்படுகின்றார், சின்ன குழந்தைகள் தண்ணி குடிக்க கஷ்டப்படுகின்றார்கள் யா அல்லாஹ். நீயே போதுமானவன் யா அல்லாஹ், எங்களை விட நீ அறிந்தவன் யா அல்லாஹ். அவர்களுக்கு லேசான நிலைமைகள் உண்டாக்கி கூடிய அல்லாஹ், அவருடைய உள்ளங்கள் விரும்பக்கூடிய நிலைமையில ஹலாலான அனைத்து தேவைகளையும் நீயே நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய நாட்டிலே நிம்மதியான சூழலை தாயா அல்லாஹ். அந்நிய சகோதரர்களுக்கு யா அல்லாஹ் எங்களுடைய முஸ்லீம்களுடைய இஸ்லாத்தினுடைய விடயங்களை தெளிவுபடுத்தியா அல்லாஹ். தீனுடைய பொறுமதியை அவங்களுக்கும்
விளங்க வைத்திரியா அல்லா. அதிகமானவர் விளங்குகின்றார்கள் யா அல்லா, கேட்குகின்றார்கள் யா அல்லா, அவருடைய உள்ளங்களுக்கு தெளிவை கொடுத்திரியா அல்லா. யா அல்லா, எங்க நாட்டுல எங்களுக்கு தீனோட மார்க்கத்தோட ஷரியத்தோட சரியா வாழக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நல்ல நிலைமைகளை எங்களுக்கு உருவாக்கித்தாயா அல்லா. எங்களோட உள்ளங்கள்ல நிறைய தேவைகள் இருக்குது யா அல்லா, ஹலாலான ஹாஜத்தில் இருக்குது யா அல்லா. எங்களுக்கு கேட்க தெரியாது யா அல்லா, எங்களுக்கு கேட்க தெரியாது. நீ கொடுக்க தெரிந்தவன் யா அல்லா, எங்களை விட எங்களுடைய தேவைகளை அறிந்தவன் யா அல்லா. அனைத்து தேவைகளையும் நீயே நிறைவேற்றி தந்தருள்வாயா ரப்பே ரஹ்மானே. யா அல்லா, நாங்க எப்பொழுதெல்லாம் உன்னிடத்துல ஹலாலான விடயங்களை கேட்டு கையை உயர்த்துவோமோ எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சிரியா அல்லா. எப்ப ஹலாலானவைகளை கேட்டாலும் கபூல் செஞ்சிரியா அல்லா. ஈமாவுடனே வாழ்ந்து ஈமாவுடனே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. எஞ்சி இருக்கக்கூடிய ரமதானுடைய நாட்கள்ல ஆயுள நீளமாக்கி வைப்பாயாக. எல்லாருடைய ஆயுள நீளமாக்கி கபூல் செய்யப்பட்ட இபாதத்துக்களாக பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தருள்வாயாக ரப்பே ரஹ்மானே. எல்லா நிலையிலும் நம் அனைவருக்கும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.